சென்னை முழுவதும் தீபாவளி பண்டிகையையொட்டி அதிக அளவு பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதால் சாலைகள் குப்பை கூளங்களாக காட்சியளிக்கின்றன. இதுகுறித்து சென்னை வாலாஜா சாலையில் இருந்து நமது செய்தியாளர் லாவண்யா வழங்கும் கூடுதல் தகவல்களை நேரலையில் கேட்கலாம். வணக்கம் லாவண்யா. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தீபாவளி பண்டிகையையொட்டி அதிக அளவு பட்டாசுகள் வெடித்திருந்ததால் ஆங்காங்கே சாலைகளில் குப்பை கிடங்களாக மாறியிருக்கின்றன. இதனால் மக்கள் என்னென்ன அவலங்களை சந்திக்கிறார்கள்? விரிவான விவரங்கள். வணக்கம் சாருலதா. நேற்றைய தீபாவளி என்பது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. புத்தாடை உடுத்தி இனிப்புகளை வழங்கி தங்களுடைய சொந்தங்களோடும் நண்பர்களோடும் வெடிகளை வெடித்து மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக அந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர். மேலும் சில லட்சம் மக்கள் அனைவருமே தங்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து சென்று சொந்த ஊரிலே தங்களுடைய சொந்தங்களோடு அந்த தீபாவளி பண்டிகையை மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்ந்த ஒரு காட்சியையுமே காண முடிந்தது. அந்த வகையிலே நேற்று அந்த இரவு முதல், அதாவது வெடி வெடிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை உயர்நீதிமன்றமானது கொடுத்தது. அதாவது காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலும், அதே போல இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரையிலும் தான் வெடிகளை வெடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே காலை முதற்கொண்டே பொதுமக்கள் தங்கள் வீடுகளின் வாசலிலே வெடிகளை வெடிக்கக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிந்தது. அதிலும் குறிப்பாக இரவு முழுவதுமே அந்த வெடியினுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்தது. அதிக அளவில் வெடியானது வெடிக்கப்பட்டதன் காரணமாக காற்று மாசுபாடிலிருந்து தொடங்கி சாலையினுடைய அந்த தெருக்கள் முழுவதுமே அந்த வெடிகளினுடைய தாள்கள் குவிந்து கிடக்கக்கூடிய, நிறைந்து கிடக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையை பொறுத்தவரை வாலாஜா சாலை, திருவல்லிக்கேணி, மவுண்ட் ரோடு, ஆயிரம் விளக்கு என பல்வேறு பகுதிகளை இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். பொதுமக்களே அரசிற்கு அந்த அழைப்பினருக்கு தகவல் கொடுத்து தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் அனைவருமே வருகை தந்து சில பகுதிகளில் தூய்மை பணிகளையுமே மேற்கொண்டு வருகிறார்கள். இருப்பினும் சென்னையினுடைய அந்த பெருமளவு சாலைகளிலே அந்த வெடிகளினுடைய குப்பைகள் நிறைந்து காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இன்று 15 மாவட்டங்களுக்கு லேசானது முதல் மிதமானது முதல் கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையமானது வழங்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இந்த சாலைகளில் கிடைக்கக்கூடிய குப்பை என்பது ஒரு அவதி நிலையை தான் ஏற்படுத்தும். ஏனென்று கூறினால் சாக்கடை கழிவுகளிலும் அதே போல மழைநீர் வடிகாலிலும் இந்த குப்பைகள் அனைத்தும் சிக்கி இருந்தால் மழைநீர் செல்வதற்கு மிகவும் ஒரு சிரமமான சூழல் தான் ஏற்படும். அதுவும் குறிப்பாக சென்னையினுடைய கள யதார்த்தத்தை பார்த்தால் சிறிய மழைக்கே குளம் போல நீர் தேங்கக்கூடிய அந்த சூழல் தான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மழைநீர் வடிகால் பணிகள் முழுமையாக நிறைவு பெறாமல் இருக்கிறது. அதிலும் வடகிழக்கு பருவமழையை சந்தித்து வருகிறோம். இந்த சூழ்நிலையில் இது போன்ற குப்பைகள் அனைத்தும் தேங்கினால் மிகப்பெரிய ஒரு அவதி நிலையை மக்களுக்கு தான் ஏற்படுத்தும் என்பது ஒரு யதார்த்தமாக இருக்கிறது. மேலும் அரசு விரைந்து சாலைகளில் கிடக்கக்கூடிய இந்த குப்பைகளை எல்லாம் அகற்ற வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் மிகப்பெரிய ஒரு கருத்தாக இருக்கிறது. சாருலதா, நேரலையில் இணைந்து தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி லாவண்யா.